நல்ல விஷயம் நடக்கும்போது சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா யாருக்குமே விவரம் தெரியல. அதனால சொல்றேன். அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒரே நேரத்துல முழுகாம இருக்கும்போது ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்க கூடாது. அப்படி பாத்துக்கிட்டா யாராவது ஒருத்தர் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு பிரச்சனை வரும். ஐயோ! ஆனா நீங்க என்னடான்னா 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு 5 சோறு நலங்கு வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வேண்டாம்மா, இது ரொம்ப தப்பு. இப்ப என்ன பண்றதுமா? தனித்தனியா தான் பண்ணணும். ஆ, நானும் அனுவும் பார்க்க கூடாது அவ்வளவுதானே? ஆமாம்மா. அப்போ 2 பேருக்கும் நடுவுல ஸ்கிரீன் மாதிரி போட்டுக்கலாமா? சூப்பர் சக்தி. ஸ்கிரீன் போட்டுக்கிட்டா 2 பேரும் பாத்துக்க முடியாதுல்ல? ம். ஆ, அப்படின்னா பண்ணலாம். அப்ப அப்படியே செஞ்சிடலாமா? மாப்ள, நீங்க 2 சேருக்கு நடுவுல ஒரு ஸ்கிரீன் போட ஏற்பாடு பண்றீங்களா? ஆ சரிங்க அத்தை. அப்பா, கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேம்மா. ஆமா, நல்ல வேளை. கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ரொம்ப நன்றிம்மா. ம். அம்மா, நீங்க ஒவ்வொரு முறை வரும்போதும் எங்க குடும்பத்துக்கு நல்லதே தாம்மா செய்யறீங்க. கடவுள் நேர்ல வரமாட்டாரு, யாரு ரூபத்திலயாவது தான் வருவார்னு சொல்வாங்க. அந்த மாதிரி எங்க குடும்பத்துக்கு உங்க மூலமா நல்லது நடக்கணும்னு இதுக்கு முன்னாடி முடிவு பண்ணிருக்கார் போல. உண்மைதான். அப்படி அவன் நினைச்சா அத மாத்த யாரால முடியும்? விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி எங்க குடும்பத்தோட நீங்க சேர்ந்துட்டீங்கம்மா. ஒரு நிமிஷம் இரு. வாங்கம்மா, வாங்க வாங்க, பார்த்து வாங்க. முள்ள உட்காருங்க, உட்காருங்கம்மா. மெதுவா. யாரு மாமா இது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, நீ இல்லாதப்போ உன் வாய்ஸ்ல மெமிக்ரி பண்ணி புகழ்கிட்ட பேசினாங்கன்னு. அவங்க தான். ரொம்ப நன்றிங்க. நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. இருக்கட்டுங்க. கடவுள் எனக்கு கண்ணதான் கொடுக்கல, என் குரலாவது அடுத்தவங்களுக்கு பயன்படுதே. அதுவே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஆமா, புகழ் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா. ஒரு நிமிஷம் இருங்க. புகழ், புகழ் கீழே வா. தோ வரமா. வா புகழ். வா. ஆ, என்னம்மா? அங்க யார் பாரு. வந்திருக்காங்கன்னு பாரு. ஆன்ட்டி, நீங்களா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் புகழ். என் பேரை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? புகழ், இவங்கள உனக்கு தெரியுமா? அன்னைக்கு ஸ்கூலுக்கு மில்கிமன் வராம தனியா நின்னுட்டு இருந்தேன். அப்ப இவங்க தான் என்ன வீட்டுக்கு ஆட்டோல கூட்டிட்டு வந்து விட்டாங்க. இவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியும். அன்னைக்கு ஸ்கூல் பக்கத்துல ஒரு ரோட்ல புகழ் என்ன பார்த்தான். அப்போதான் என்ன அவன் ரோடு கிராஸ் பண்ணி விட்டான். அவன் குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அப்புறம்தான் எனக்கு புகழ்னு தெரிஞ்சது. சரின்னு தான் நான் உங்க ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். நீங்க சொன்னது பொய் இல்ல, உண்மைதான். இனிமே எப்பவும் நீங்க என் ஃப்ரெண்டு தான். ம், தர்மம் தலை காக்குன்னு சொல்ற மாதிரி சக்தி செஞ்ச நல்லதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அவளையும் எங்க குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. மாப்ள, நடுவுல நீங்க ஸ்கிரீனை வச்சுட்டீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க அத்தை. அத்தை, ஸ்கிரீன்லாம் ரெடி பண்ணியாச்சு. சரிங்க மாப்ள, நம்ம ஆரம்பிச்சிடலாம். தம்பி, உன் பொண்டாட்டிய கை தாங்களா அப்படி உட்கார வைங்க. வா சக்தி. பாத்து. என்ன?
பாத்துமா. என்னாச்சு சக்தி? ஒன்னும் இல்லம்மா. சின்ன பொண்ணு வர சொல்லுங்க. பாத்து உட்காருமா. உட்காரு. சின்ன மாப்பிள்ள, ஆ? உங்க பொண்டாட்டிய பார்த்து உட்கார வைங்க. பாத்து உட்காரு. இது என்ன எனக்கும் சக்திக்கும் நடுவுல ஸ்கிரீன் போட்டிருக்கீங்க? இனி டெலிவரி வரைக்கும் நீ சக்திய பார்க்க கூடாது. ஏன் நான் சக்தியை பார்க்க கூடாது? ஏய், பெரியவங்க சொன்னா ஏன்னு கேள்வி கேட்காம சரின்னு சொல்லு. ஏன் சரின்னு சொல்லணும்? தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன். அடியே, அக்கா தங்கச்சிங்க இப்படி முழுகாம இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூடாதுடி. இதையே இத்தனை நாள சொல்லல. அது எங்களுக்கே இப்பதான் தெரிஞ்சதுமா. இத பாருமா, பெரியவங்க எது சொன்னாலும் நல்லதுக்கு தான். நீ பேசாம இரு. அப்போ இன்னும் 5 மாசத்துக்கு சக்தி என்ன பார்க்கவே முடியாதா? அனு, வருத்தப்படாத. பார்க்க முடியலனா என்ன, நம்ம பேசிக்கலாம். ம், இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா இரு. ஆமா, உங்க 2 பேருக்கும் நான் தான் ஒரு பாலமா இருக்க போறேன். சரி, 2 மாப்பிள்ளைங்களும் அவங்க பொண்டாட்டிங்களுக்கு மாலை எடுத்து போட்டு சடங்கு ஆரம்பிங்க. சரிங்கம்மா. சின்ன மாப்பிள்ள, நீங்களும் மாலை எடுத்து போடுங்க. சரி பாட்டி. இப்ப நலங்கு வைங்க. சரிங்கம்மா. பங்காளி, ஆ? நீங்க விடுங்க. ஆ. அம்மா கோதாவரி அம்மா, நீங்க வந்து நலங்கு வைங்க.
அம்மா நீங்க வந்து நலங்கு வைங்கம்மா. இல்லம்மா, நீங்க தான் வயசுல பெரியவங்க. நீங்க முதல்ல வைங்க, நான் அப்புறமா வந்து வைக்கிறேன். சரிம்மா. மா ஏமா அழறீங்க? நான் அழலடி, இது ஆனந்த கண்ணீர். இதெல்லாம் பார்க்க உங்க அப்பா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். வருத்தப்படாதீங்கம்மா. செத்தவங்க திரும்ப அந்த வீட்ல பிறப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பா என் வயித்துலயோ இல்ல அணு வயித்துலயோ கண்டிப்பா வந்து பிறப்பாரு. கோதாவரி, எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுமா. ஆ, சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க. டேய் அவங்கள கூட்டிட்டு போ. போலாமா? வாங்க. வாங்க ஆண்டி. அனு, சக்தி 2 பேரும் பாத்துக்க கூடாது. நாங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். நான் இப்ப வந்துடுறேன். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஆ, வாங்க. சரிங்க. சரிம்மா. சரிங்க போயிட்டு வாங்க. 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 வரேன்ப்பா. ஆ சரி. ஆ, வாங்க, வாங்கம்மா. வரேம்மா. அப்புறம் நானும் கிளம்புறேங்க. கூட்டிட்டு வாங்க போய் ஆண்டி, விட்டுட்டு நான் வா. கூட்டிட்டு போறேன். சரி புகழ். போ. மா சக்தி ஏய், ஏய். என்னாச்சு சக்தி? மாமா, நான் ஒன்னு சொல்லுவேன், ஆனா நீங்க பதட்டப்படக்கூடாது. சக்தி முதல்ல நீ என்ன ஆச்சுன்னு சொல்லு. பாருங்க, நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இவ்ளோ பதட்டப்படுறீங்க. சரி சக்தி, முதல்ல என்னன்னு சொல்லு. மாமா, எனக்கு ரொம்ப லைட்டா பெயின் வர மாதிரி இருக்கு மாமா. ஐயோ, எங்க வலிக்குது? முதல்ல நீ வா, டாக்டர்கிட்ட போலாம். மாமா டாக்டர் கிட்ட எல்லாம் வேண்டாம் மாமா. சக்தி இல்ல டாக்டர்கிட்ட போலாம், நீ முதல்ல வா. என்ன ஆச்சுன்னு நான் அப்போல இருந்து கேட்டுட்டே தான் இருந்தேன். நீ தான் ஒண்ணு இல்ல சொல்லிட்டு இருந்த. என்ன பண்ணுது? இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா. ஏம்மா, ஒண்ணு இல்லாம எப்படி பதறிக்கிட்டு இருக்கான்? உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாம், வாமா. ஐயோ, என்னாச்சு வெங்கட்? ஏய் நீ ஏய், அமைதியா உட்காரு. நீ அங்க போய் அவன் முகத்தை பார்க்காதடி. நீ அப்படியே உட்காரு. அதெல்லாம் எனக்கும் தெரியும் பாட்டி. முதல்ல அக்காக்கு என்னாச்சுன்னு பாருங்க. ஏய், ஒண்ணும் இல்ல, நீ டென்ஷன் ஆகாத. நீயும் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இரு அனு. அனு, உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. சக்தி அக்காவுக்கு ஒண்ணும் இல்ல, நீ அமைதியா உட்காரு. ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்ல. சக்தி ஒண்ணு இல்லாமலா வலிக்குது? நீ முதல்ல வா, டாக்டர்கிட்ட போலாம் வா. ஆமா, மாப்பிள்ள சொல்றது சரிதான். எதுக்கும் டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டா நிம்மதியா இருக்கலாம். அத்தை, நீங்களும் மீனாட்சியும் அனுவை பாத்துக்கோங்க. நான் சக்தி கூட போயிட்டு வந்துடுறேன். ம், சரி. ஆமாமா, பாட்டியை நானும் இங்கே இருந்தா அனுவை பாத்துக்கிறோம். நீங்க இங்கே இருந்தீங்கன்னா சக்திக்கு என்னாச்சுன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருப்பீங்க. நீங்களும் கூட போயிட்டு வாங்க. சரி. சக்தி கொஞ்சம் தெம்பா இருக்கும். சக்தி வா.
வா சக்தி மெதுவா வா அம்மா நானும் உங்க கூட வரேன். சரி வா 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 சக்தி வாமா சக்தி ஒரு நிமிஷம் பாத்து. வாங்கம்மா. விடு வா பாத்து. ஆ ஆ ம். என்னையா இது உன்னெல்லாம் பெரிய வக்கீல் நினைச்சேன் பாரு. என்ன என் செருப்பால் அடிச்சுக்கணும். என்ன தலைவர் இது? பேசாத. நான் பாத்துக்கிறேன். இது சின்ன விஷயம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு இப்படி பேசி பேசி என் வாயை அடைச்சிட்டிய. இப்ப என்னாச்சு? நான் முன்னாடியே சொன்னேன்ல, உன்னால முடியலன்னா விட்டுடுன்னு. கேட்டியா? என்னமோ செஞ்சிருவோம் முடிச்சிருவோம்னு வாய்ஸ் அவுடர்ல வெட்டிய. இப்ப என்னாச்சு? என் மகனை கேஸ்ல சேர்த்துட்டாங்க. என் பையனை கோர்ட்ல ஆஜர்படுத்த சொல்லிருக்காங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, காசு வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கிக்க, இந்த கேஸ்ல என் பையனோட பேர் வரக்கூடாதுன்னு. ஆனா நீ காசையும் வாங்கிக்கிட்டு என் பையனோட பேரையும் வர வச்சிட்டல. எல்லாம் ச்சே. தலைவரே, நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணேன். ஆனா இதுல எங்க தப்பு நடந்ததுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க. பொறுமையா யோசிச்சு ஏதாவது செய்யலாம். என்னத்தையா பொறுமையா யோசிக்கிறது? டைம் கொடுத்தா என்ன பண்ணுவ? என் பையனை ஜெயிலுக்குள்ள அனுப்பி களி திங்க வச்சு என் மானத்தை கப்பலை ஏத்துவ, அவ்வளவுதானே? அப்படி எல்லாம் இல்ல தலைவரே. வேற எப்படி? இந்த நியூஸ் மட்டும் மீடியாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஹெட்லைன்ஸ்ல போட்டு தாக்கி தாக்கி இத்தனை வருஷம் நான் சம்பாதிச்சு வச்ச மானம் மரியாதை எல்லாத்தையும் கப்பலை ஏத்திடுவாங்க. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது தலைவரே. ஏதாவது செய்யலாம். என்னையா செய்வ? என் பதவி என்னை விட்டு போயிடும். அப்புறமா 2 பேரும் சேர்ந்து கோவில் வாசல் உட்காரலாம். அதான உன்னால செய்ய முடியும். தலைவரே ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இதை நான் வேணும்னே செய்யல. ஏதோ தப்பு நடந்து போச்சு. சரி, தப்பு நடந்து போச்சு. இப்ப என்ன பண்றது? தலைவரே, நாளைக்கு உங்க பையனை கோர்ட்ல ஆஜர்படுத்தாதீங்க. பண்ணாம நாளைக்கு ஆஜர்படுத்தாம விட்டுட்டா அடுத்த 2 நாள் சனி ஞாயிறு கோர்ட்டில் லீவு. இந்த 2 நாள் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம பையனுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தானாவே இந்த கேஸ் முடிஞ்சிடும். நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? நிச்சயமா நடக்கும் தலைவரே. பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இங்க பார், இதான் உனக்கு லாஸ்ட். நீ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட உனக்கு நல்லது. கண்டிப்பா தலைவரே, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. சக்தி என்னாச்சு? சாரி சக்தி, ரொம்ப வலிக்குதா? பதட்டத்துல நான் பள்ளத்தை கவனிக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல மாமா. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சாரி சக்தி, சாரி. மாமா, எனக்கு வலிக்கிறத விட நீங்க பதட்டப்படுறத பார்த்தாதான் பயமா இருக்கு. இல்ல சக்தி, நான் பதட்டம்லாம் படல. நான் பதட்டம் பட மாட்டேன், ஓகேவா? பாத்தீங்களா, இதே நீங்க பதட்டத்தோட தான் சொல்றீங்க. சரி சக்தி, நான் நார்மலா என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓட்டுறேன், ஓகே? சாரி சக்தி, இப்போ நீ ஓகே தானே? மாப்ள, அவ ஓகேவா தான் இருக்கா. நீங்க கவனமா ரோட பார்த்து ஓட்டுங்க. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க மாப்ள. பாட்டி, எல்லாம் அம்மா மேலயும் பாப்பா மேலயும் இருக்கிற பாசத்தினால தான் மில்கி மேன் இப்படி நடந்துக்கிறாரு. ஓ, நீயும் அப்ப தங்கச்சி பாப்பானே முடிவு பண்ணிட்டியா? மில்கி மேன், ஆ? உங்களுக்கு என்ன பேபி வேணும்? எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். அதெல்லாம் அடுத்துதான். முதல்ல தம்பி, அதுக்கப்புறம் தான் தங்கச்சி பாப்பா. முடியாது, எனக்கு கண்டிப்பா தங்கச்சி பாப்பா தான் வேணும். எனக்கும் மில்கி பாய் மாதிரி தங்கச்சி பாப்பா தான் வேணும். குழந்தை எதுவா இருந்தாலும் பிரசவம் சுகமா இருந்தா போதும் மாப்ள. சரி, இப்ப நம்ம என்ன டூருக்கா போயிட்டு இருக்கோம்? ஜாலியா சிரிச்சு பேசிட்டே போறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு வண்டியை விடுங்க மாப்ள. அத்தை, வேகமா போனா சக்திக்கு வலிக்கும் அத்தை. இல்லனா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள கார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் அத்தை. நீங்க வேற மாப்ள, அதுக்காக சைக்கிள்ல போறவன் கூட நம்மள கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கான். போட்டோம், அவனுக்கு என்ன அவசரமோ? அப்படி சொல்லுங்க மில்கி மேன், நம்மளுக்கு பாப்பாவும் அம்மாவும் தானே முக்கியம். உங்க பாசத்தை பார்த்தா எனக்கே மூச்சு முட்டுது. கொஞ்சம் வேகமா போங்க.
ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம். ஆ, சரிங்க அத்தை. சக்தி, பெயின் இப்போ எப்படி இருக்கு? ஆ, ம் பரவாயில்ல மாமா நீங்க போங்க. சரிம்மா. ஓகே மாமா. ஓகே தாண்டா. ம். சிவா, சக்திக்கு என்னாச்சு? ஆ, என்னன்னு தெரியல டாக்டர். திடீர்னு பெயினா இருக்குன்னு சொன்னாங்க. சக்தி, என்னாச்சு உங்களுக்கு? ஆ, லேசா கொஞ்சம் வலி எடுக்கிற மாதிரி இருக்கு. காலையில இருந்து எனக்கு பெயின் இருக்கு டாக்டர்.